Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா PowerPointல இருக்கக்கூடிய ஆக்ஷன் பட்டன்ஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all நமக்கு தேவையான ஆக்ஷன் பட்டன்ஸை இன்சர்ட் டேப்ல இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் குரூப்ல ஷேப்ஸோட கமாண்டுக்குள்ள கடைசி செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பட்டன்ஸ். ஸோ இங்கே ஏற்கனவே ப்ரீ டிசைன்டாக இருக்கக்கூடிய ஆக்ஷன் பட்டன்ஸை தவிர்த்து நமக்கு தேவையான கஸ்டம் ஷேப்ஸை பேஸ் பண்ணியும் நாம் ஆக்ஷன் பட்டன்ஸை க்ரியேட் பண்ணிக்க முடியும். அது என்னங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு தேவையான ஆக்ஷன் பட்டன்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். எதை ட்ரா பண்ண போகிறீங்களோ அதை எடுத்து தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஸ்லைடில் தேவையான பொசிஷனில் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணும்போது ஷிஃப்ட் கீயை ஹோல்ட் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு ஈவனாக அந்த ஷேப்பை நீங்கள் ட்ரா பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் தெளிவாக கவனிங்க. நாம் அந்த ஆக்ஷன் பட்டனை ட்ரா பண்ணி முடித்த கையோட ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆக்ஷன் செட்டிங்ஸ் அப்படிங்கிற டயலாக் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும். நாம் இந்த பட்டனுக்குன்னு ஒரு ஆக்ஷன் பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறோம் இல்லையா, அந்த ஆக்ஷனை செயல்படுத்துறதுக்கு ரெண்டு விதம் பார்த்திங்கன்னா இருக்குது. ஒன்று, மவுஸை கிளிக் பண்ணி அந்த பட்டனை கிளிக் பண்ணி அந்த ஆக்ஷனை செயல்படுத்தணும் போது நீங்கள் மவுஸ் கிளிக்குங்கிற இந்த டேபுக்குள்ளே வரக்கூடிய ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம். இல்லை நான் கிளிக்கெல்லாம் பண்ண மாட்டேன், அந்த ஷேப்புக்கு மேலே அந்த பட்டனுக்கு மேலே நான் ஏரோவை கொண்டு போனாலே எனக்கு அந்த ஆக்ஷன் செயல்பாட்டுக்கு வந்துடணும் போது மவுஸ் ஓவருங்கிற இந்த கேட்டகரிக்குள்ளே வரக்கூடிய ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒன்றும் இல்லை, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஷன்ஸை தான் கண்டெயின் பண்ணியிருக்கோம். பட் ரெண்டுத்துக்குமான வேலை பார்த்தீங்கன்னா வேறு, அதாவது செயல்படுற விதம் பார்த்தீங்கன்னா வேறு. ஸோ நாம் இப்போதைக்கு மவுஸ் கிளிக்கை பார்த்துருவோம், கடைசியாக மவுஸ் ஓவர் என்னங்கிறத பார்த்துருவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த பட்டனுக்கு நாம் என்ன ஆக்ஷன்ஸை அப்ளை பண்ண போகிறோம்னா, ஒரு குறிப்பிட்ட சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா போகணும், ஒரு குறிப்பிட்ட பேஜுக்கு பார்த்தீங்கன்னா போகணும். ஸோ அப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது ஹைப்பர் லிங்க் தான். ஸோ ஹைப்பர் லிங்க் கொடுத்து இங்கே ஏற்கனவே டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உண்டு. நெக்ஸ்ட் ஸ்லைட், ப்ரீவியஸ் ஸ்லைட், இல்லை ஷோவை என் பண்ணணும், கஸ்டம் ஷோ அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே யூஆர்எல் உண்டு. ஸோ யூஆர்எல் கிளிக் பண்ணி யூஆர்எல் பேஸ்ட் பண்ணணும். ஜஸ்ட் நம்ம ப்ரௌசரில் அந்த பேஜோட அந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய அந்த ஜஸ்ட் நம்ம அந்த யூஆர்எல் என்ன பண்ணலாம், Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு அண்ட் PowerPointல நாம் அந்த ரீசோர்ஸ் லொக்கேட்டரை என்ன பண்ணலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். Ctrl+V கொடுத்து ஜஸ்ட் ஓகே அண்ட் ஃபைனலாக ஓகே. பட் இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளே சவுண்ட், ஒருவேளை அந்த பட்டனை கிளிக் பண்ணும் போது எனக்கு அந்த கிளிக் சவுண்ட் வேணும், இல்லை வித்தியாசமாக ஏதாவது சவுண்ட்ஸ் எனக்கு தேவைன்னா நீங்கள் அந்த மாதிரி சவுண்ட்ஸை இங்கேருந்து என்ன பண்ணலாம்னா கொடுக்கலாம். ஸோ இங்கே கிளிக் சவுண்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் நான் இப்போதைக்கு சவுண்ட் எதுவுமே கொடுக்கல. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக ஓகே கொடுத்துடலாம். மற்றபடி இந்த ஷேப்போட கலர் உங்களுக்கு செட் ஆகலை, இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும் போது நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறது, இன்சர்ட் பண்ணியிருக்கிறது ஒரு ஷேப் தான். ஸோ அதுக்கான ஷேப் ஃபார்மேட் உண்டு. உங்களுக்கு என்ன கஸ்டம் ஃபார்மேட்டிங் வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம F5 கொடுத்து ஓகே ரைட். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த லிங்க்கில் 2 வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த HTTP வருது. ஸோ ரொம்ப சிம்பிள், ஏற்கனவே நீங்கள் அந்த பட்டனுக்கு அசைன் பண்ணியிருக்கிற அந்த ஆக்ஷனை நீங்கள் ரீமாடிஃபை பண்ணணும், எடிட் பண்ணணும் போது சேம் அதே இன்சர்ட் டேப்குள்ளே போங்க. ஜஸ்ட் அந்த பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் ஒரு டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஆக்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு தாராளமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 2 HTTP வரக்கூடாது. ஸோ அதனால் நாம் என்ன பண்ணுறோம், அந்த URL கொஞ்சம் நாம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். Ctrl+V and ஃபைனலாக ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம F5 கொடுத்து ஸ்லைட் ஷோக்குள்ளே போயிடலாம். ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அஃபிஷியல் பேஜ் பார்த்திங்கன்னா பக்காவாக ஓப்பன் ஆகிடும். அண்ட் அதே மாதிரி ஆக்ஷன் பட்டன்ஸை யூஸ் பண்ணி வேறு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணணுன்னாலும் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த பட்டனை ஜஸ்ட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி நம்ம டூப்ளிகேட் பண்ணிப்போம். பட் இந்த ஷேப்பை பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஷேப் ஃபார்மேட்டில் எடிட் ஷேப், சேஞ்ச் ஷேப் கொடுத்து வேறு ஒரு ஷேப்புக்கு நாம் என்ன பண்ணலாம், இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஹைப்பர் லிங்க் டு நெக்ஸ்ட் ஸ்லைட்லாம் கிடையாது, நாம் வேறு ஒரு ஃபைல் இல்லை வேறு ஒரு ப்ரெசன்டேஷன். ஸோ நீங்கள் வேறு டைப் ஆஃப் ஃபைல் நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா அதர் ஃபைல் நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஒரு ப்ரெசன்டேஷன் தான் நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னும் போது அதை PowerPoint ப்ரெசன்டேஷன் கொடுத்து நமக்கு தேவையான ப்ரெசன்டேஷன் ஃபைலோட லொக்கேஷன் எங்கே இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ப்ராக்டிஸ் ஃபைல் PowerPoint. ஸோ நமக்கு இந்த பேரலாக்ஸ் அப்படிங்கிற இந்த ப்ரெசன்டேஷன் ஃபைலை ஓப்பன் பண்ணணும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்துடலாம். ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் கொஞ்சம் நம்ம இதை சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ இப்போ ஸ்லைட் ஷோவில் போயிட்டு ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணும்போது டைரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த PowerPoint ப்ரெசன்டேஷன் ஃபைலே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும்.
பட் என்ன விஷயம்னா இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஹைப்பர் லிங்க் மூலியமாக பார்த்தீங்கன்னா செயல்படுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான். ஸோ இப்போ நம்ம வேற ஒரு அப்ளிகேஷனை எப்படி ஓப்பன் பண்ணலாம், இல்லை நமக்கு தேவையான மேக்ரோவை எப்படி நம்ம ரன் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த ஷேப்புக்கு எக்ஸல் அப்ளிகேஷனை டைரெக்டாக ஓப்பன் பண்ணுற மாதிரியான ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கங்க, பட்டனை செலக்ட் பண்ணிக்கங்க, இன்சர்ட் டேப்பில் ஆக்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம். நாம் இந்த வாட்டி லிங்க்கை கொடுக்க போகிறதில்ல, ப்ரோக்ராம் தான் ரன் பண்ண போகிறோம். ஸோ ரன் ப்ரோக்ராமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண போகிறோம்னா அந்த அப்ளிகேஷனோட EXE ஃபைல் எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ அதை ஃபைண்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் உங்கள் எக்ஸல் ஐக்கன் இருக்கு இல்லையா, அதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போயிடலாம். அண்ட் அங்கே ஆக்சுவலாக இங்கே டார்கெட்லேயே உங்களுக்கு லொக்கேஷன் இருக்குது, பட் நீங்கள் டபுள் கோட்லாம் எரேஸ் பண்ணுவீங்களான்னு தெரியாது. ஸோ அதனால் ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்துருங்க. கொடுத்து அந்த லொக்கேஷன் எக்ஸ்ப்ளோரரில் அந்த லொக்கேஷன் இருக்குல்ல, அந்த அட்ரஸ் பாரில் இருக்கக்கூடிய அந்த அட்ரஸை Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிடலாம். நல்லா கவனிங்க, காப்பி பண்ண அந்த அட்ரஸை டைரெக்டாக பேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதுக்கு பதிலாக ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸ்ப்ளோரரில் அட்ரஸ் பாரில் காப்பி பண்ண அட்ரஸை Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணி என்டர். அண்ட் இப்போ நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது எல்லா EXE ஃபைல்ஸும் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதில் நமக்கு தேவையானது எக்ஸல் இது கிடையாது. மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா excel.exe. ஓகே, ஜஸ்ட் நம்ம அதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அசைன் பண்ணிடலாம். அண்ட் ஓகே கொடுத்து ஷோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நமக்கு அந்த எக்ஸல் ஃபைல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இன்கேஸ் ஏதாவது செக்யூரிட்டி கன்சர்ன் கேட்டுச்சுன்னா ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனேபிள் கொடுங்க. டேரெக்டாக நம்மளுடைய எக்ஸல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் இந்த ஆக்ஷனை செயல்படுத்தும் போது உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலைன்னா ஒரு சின்ன செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். அதை தான் முன்னாடியே நம்ம இந்த லிங்க்கில் பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த பேஜோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இங்கே உங்களுக்கு தேவையான ஒரு சின்ன செட்டப் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கான கம்ப்ளீட் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆக்சுவலாக நார்மலாக நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓப்பன் ஆச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஓப்பன் ஆகலைன்னும் போது நீங்கள் இந்த ஸ்டெப்பை என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணி அந்த இஷ்யூவை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி ஒருவேளை உங்களுக்கு ஆக்ஷன்ஸ் எதையுமே செயல்படுத்த வேண்டாம், சவுண்டை மட்டும் கேட்டால் போதும், அதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணால் போதுன்னும் போது ரொம்ப சிம்பிள். ஆக்ஷன்ஸில் நீங்கள் நன்னு கொடுத்துட்டு சவுண்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், எனேபிள் பண்ணி வெரைட்டி ஆஃப் சவுண்ட் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சவுண்ட் இல்லை, உங்களுக்கு தேவையான கஸ்டம் ஆடியோஸை நீங்கள் இன்சர்ட் பண்ண போகிறீங்கன்னா அதர் சவுண்ட் எடுத்துக்கங்க. அப்போ ப்ரௌஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஆடியோ உங்களுக்கு தேவையான ஆடியோஸை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணி நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இன்கேஸ் கை தட்டுற மாதிரிலாம் உங்களுக்கு சவுண்ட் வேணும், ஸோ அப்ளாஸ் இருக்குது, ஜஸ்ட் ஓகே அண்ட் F5 கொடுத்து நீங்கள் ஷோவில் போயிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது ஸோ அந்த மாதிரி சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி ஷேப்ஸில் கரெக்டாக ஆக்ஷன் பட்டன்ஸுங்கிற இந்த கேட்டகரியிலிருந்து மட்டும்தான் நீங்கள் ஷேப்ஸ் எடுத்து யூஸ் பண்ணணும்னு கிடையவே கிடையாது. உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, எடுத்து ட்ரா பண்ணிக்கங்க. ட்ரா பண்ணிவிட்டு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, ஜஸ்ட் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் டேப்பில் ஆக்ஷன்ஸில் போயிட்டு உங்களுக்கு என்ன ஆக்ஷன் வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், செட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு கரெக்டாக லாஸ்ட் ஸ்லைடுக்கு போகணும் அப்படின்னும் போது இப்போ மவுஸ் ஓவருக்கு போயிடுவோம். ஓகே, இதை நன் கொடுத்துட்டு மவுஸ் ஓவருக்கு போயிடலாம். ஸோ இங்கே அந்த சிம்பிளுக்கு மேலே, ஓகே சாரி, அந்த ஷேப்புக்கு மேலே ஜஸ்ட் நம்ம மவுஸை கொண்டு போகும்போது கரெக்டாக கடைசி ஸ்லைடுக்கு வந்துடணும். ஸோ அப்போ ஹைப்பர் லிங்க் டு லாஸ்ட் ஸ்லைட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஜஸ்ட் ஓகே அண்ட் ஜஸ்ட் நம்ம F5 கொடுத்து ஷோ அண்ட் கரெக்டாக அதுக்கு மேலே ஹோவர் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்லைடுக்கு பார்த்தீங்கன்னா போயிடும். அண்ட் அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, PowerPointல டெக்ஸ்ட் பாக்ஸும் ஷேப்போட கேட்டகரிக்குள்ளே தான் வரும். அப்போது நாம் கொடுக்குற டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஆக்ஷன்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு மேலே ஹோவர் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு அந்த கம்ப்ளீட் ஸ்லைட் ஷோவே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடணும். ஸோ அப்போ எண்ட் ஷோ அப்படின்னு என்ன பண்ணலாம், கொடுத்துடலாம். ஸோ அப்போ F5 கொடுத்து கரெக்டாக நீங்கள் ஷோவில் போயிட்டு கரெக்டாக அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு மேலே நம்ம இது பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன், மவுஸ் கிளிக்கில் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்போது மவுஸ் ஓவர் ஹைப்பர் லிங்க் எனிவே என் ஷோ ஜஸ்ட் ஓகே F5 அண்ட் அதுக்கு மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக என்ன ஆயிரும், ஷோ க்ளோஸ் ஆயிரும். அண்ட் ஃபைனலாக ஆக்ஷன்ஸ் மூலிமா எப்படி மேக்ரோஸை ரன் பண்ணலாங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ இங்கே இருக்கிறது ஒரு PDF ஐக்கன், அந்த இமேஜ் தான் பார்த்தீங்கன்னா, அந்த பிக்சர் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆஸ் யூஷுவல் இன்சர்ட் டேப்பில் நம்ம ஆக்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம்.
நீங்கள் ஆப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆப்ஜெக்ட் லிங்கிங் அண்ட் எம்பர்டிங் உங்களுக்கு இன்னும் தெரியலனா அதுக்கான வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரன் மேக்ரோ, ஸோ நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சேவ் ஆஸ் PDF அப்படிங்கிற ஒரு மேக்ரோ பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி இருக்குது. ஒருவேளை உங்ககிட்ட மேக்ரோ எதுவுமே இல்லைன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ண முடியாது. ஓகே, மேக்ரோ ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட இருக்கக்கூடிய மேக்ரோ லிஸ்ட்டில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய மேக்ரோவை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹைலைட் கிளிக், ஜஸ்ட் ஓகே. ஸோ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபைல் லொக்கேஷன் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ரெசன்டேஷன் தமிழ் 2ங்கிற ப்ரெசன்டேஷன் ஃபைல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா தமிழ் 2ங்கிற ப்ரெசன்டேஷன் ஃபைல் மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஒருவேளை அந்த ப்ரெசன்டேஷனை டக்குன்னு நமக்கு ஆஸ் அ பிடிஎஃபாக வந்து சேவ் பண்ணணும் போது ரொம்ப சிம்பிள். இந்த ஆக்ஷன் நம்ம கிளிக் பண்ணும் போது இந்த மேக்ரோவை ஆக்ஷன் மூலிமா ரன் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசன்டேஷன் டைரெக்டாக நமக்கு என்னவா ப்ளேஸ் ஆகிருக்கும்னா ஆஸ் அ பிடிஎஃபாக பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகிருக்கும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இப்போ நமக்கு பிடிஎஃபாகவே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெசன்டேஷன் ஃபைல் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிருக்கும். இன்கேஸ் இந்த பிடிஎஃப் மேக்ரோவே உங்களுக்கு வேணும்னும் போது வியூ டேப்குள்ளே போங்க, அங்கே மேக்ரோஸ் உண்டு. உங்களுக்கு தேவையான மேக்ரோவை என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் நேம் கொடுங்க. நான் இப்போதைக்கு சாம்பிள் அப்படிங்கிற நேம் கொடுத்து ஜஸ்ட் நம்ம அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம ரன் பண்ண மேக்ரோவோட இந்த கோட் இருக்கு இல்லையா, ஸோ நான் இந்த கோட் வந்து உங்களுக்கு பின்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அங்கே தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ நார்மலாக நீங்கள் அந்த மேக்ரோவை ரன் பண்ணாலும் சரி, ஓகே, இல்லை டைரெக்டாக நீங்கள் ஆக்ஷன்ஸ் மூலிமா பண்ண போகிறீங்கனாலும் சரி, ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சாம்பிள் அப்படிங்கிற அந்த மேக்ரோ உண்டு. பட் மேக்ரோ நீங்கள் ரன் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அப்போ இந்த ப்ரெசன்டேஷனை நீங்கள் மேக்ரோ எனேபிள்டு ப்ரெசன்டேஷனாக தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸ், ஸோ இதை மறந்துடக்கூடாது. அண்ட் ப்ரௌஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான லொக்கேஷனில் வெறும் PPTXA இல்லாமல் PPTM மேக்ரோ எனேபிள்டு ப்ரெசன்டேஷனை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இங்கே நீங்கள் என்னென்ன மேக்ரோஸ் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் அதே மாதிரி மறக்காமல் அந்த ஆப்ஜெக்ட் லிங்கிங் அண்ட் எம்பர்டிங் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.